Hello everyone. இந்த வீடியோல நம்ம CBSE sample paper 2022 to 23ல வந்த ஒரு question பார்க்கலாம். இது ratio analysisல வர question. Question number 33. Determine return on investment and net asset turnover ratio. ரெண்டு ratio கண்டுபிடிக்கணும். 4 mark question. So first வந்து return on investment calculate பண்ணலாம். அதுக்கு நமக்கு formula வேணும். Return on investment ஓட formula என்னன்னா earnings before interest and tax divided by capital employed into 100. First capital employed calculate பண்ணிடலாம். Capital employed formula என்னன்னா total assets minus current liabilities. ஸோ நம்ம கொஸ்டினில் பார்க்கணும் நமக்கு அசட் வேல்யூ ஏதாவது கொடுத்துருக்கான்ட்டு. இல்லை நமக்கு எல்லாமே லைபிலிட்டி சைடில் இருக்கிறது தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம லைபிலிட்டி சைடு அப்ரோச் எடுக்கணும். விச் இஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ் பற்றி எதுவுமே கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப லைபிலிட்டிஸ் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணாலே போதும். 15% டிபென்ச்சர்ஸ், ஆமாம் இது ஒரு லைபிலிட்டி. பேங்க் லோன் ஒரு லைபிலிட்டி. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் லைபிலிட்டி. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் லைபிலிட்டி. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் லைபிலிட்டி. இந்த எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 1,20 lakhs. இதுதான் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். டன். இப்போ EBIT கால்குலேட் பண்ணலாம். EBIT is nothing but profit before interest and tax. ஸோ அதே மாதிரி கால்குலேஷன் தான் இங்கே வரும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க விச் 6 lakhs, டேக்ஸ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸை வந்து 100 அசியூம் பண்ணோம் அப்படின்னா டேக்ஸ் வந்துட்டு 40. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு 60 இருக்கும். அப்போ 60க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 6 lakhs. அப்போ 100 ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 100க்கு எவ்வளோ எக்ஸ் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 60x is equal to 6 lakh into 100. அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 10 lakhs. இப்போ இந்த 10 lakhs தான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். நமக்கு ஃபார்முலா படி ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கரெக்டாக. ஆனால் இங்கே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அப்படின்றப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம். இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் profit before interest and tax or earnings before interest and tax. Done. ஆனால் நமக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தெரியாது, கொஷன்லேயும் டைரெக்டாக கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் தனியாக கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட். இங்கே 15% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு டிபென்ச்சர்ஸில். டிபென்ச்சர்ஸ் ஒரு லாங் டேர்ம் டெட்டு. அதே மாதிரி பேங்க் லோனும் லாங் டேர்ம் டெட். இப்போ இதில் 15% ஆன் 20 lakhs. ஃபஸ்ட்டு டிபென்ச்சருக்கு 15% ஆன் 20 lakhs கண்டுபிடிக்கணும். which is 3 lakhs. அதே மாதிரி பேங்க் லோனுக்கும் 10% ஆன் 20 lakhs will be equal to 2 lakhs. ஒரு 0 மட்டும் மைனஸ் ஆகும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லாங் டேர்ம் டெட் வந்து 5 lakhs. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வில் கிவ் அஸ் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஆர் ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 15 lakhs கிடச்சிருச்சு. ஓகே டன். இந்த வேல்யூம் கிடச்சிருச்சு, இந்த வேல்யூம் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்துட்டு 15 lakhs டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்துட்டு 1,20 lakhs மல்டிப்ளைட் வித் 100. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு 12.5% வரும். நெக்ஸ்ட் ரேஷியோ பார்க்கலாம். இப்போ நெட் அசெட் டர்னோவர் ரேஷியோ. நெட் அசெட் டர்னோவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு.
கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் முன்னாடி ரேஷியோ கண்டுபிடிச்சப்பே. இப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மட்டும் கேல்குலேட் பண்ணணும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ 3 crores 75 lakhs மைனஸ் 15 lakhs பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 crores 60 lakhs கிடைக்கும். டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்துட்டு 1 crore 20 lakhs. இது நம்ம டிவைட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 3 times வரும். This is the answer.